The Tonight Show starring Jimmy Fallon. Last Week Tonight with John Oliver. The Late Show with Stephen Colbert. Late Night with Conan O'Brien. The Daily Show with Trevor Noah. என்ன எல்லாம் இங்கிலீஷ் படம் பேரா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது எல்லாமே அமெரிக்கால நடக்கிற டாக் ஷோஸ். காலமா அமெரிக்க அரசியல் மட்டும் இல்லாம உலக அரசியலையும் அலசி ஆராய்ஞ்சு அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சு மேஞ்சு அதை சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு காமெடியா கொடுக்கிற ஜெகஜால கில்லாடிகள் தான் நான் இப்போ சொன்ன லிஸ்ட்ல இருக்கவங்க. ஆனா இவங்க நடத்துற மாதிரி ஒரு ஷோவை இந்தியால நடத்திட்டு அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமான்னு கேட்டா ஈஸியா பதில் சொல்லிடலாம். கண்டிப்பா முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ மும்பையில அரங்கேறிட்டு இருக்க சம்பவங்கள். வீர்தாஸ், முனவர் ஃபாருக்கி, ரன்வீர் அலபாடியான்னு அடுத்தடுத்து டார்கெட் செய்யப்படுற பிரபலங்கள் பட்டியல்ல மறுபடியும் சேர்ந்திருக்காரு அந்த ஸ்டாண்டப் காமெடியன். இது மறுபடியுமா? அப்போ ஏற்கனவே அடி வாங்கியும் திருந்தலையா? யாருங்க அவரு? இப்போ என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? அவர் தான் ஸ்டாண்டப் காமெடியன் இல்ல ஸ்டாண்டப் சர்ச்சை நாயகன் குணால் காம்ரா. மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை தான் குணால் காம்ராவோட அடையாளம். ஜெய்ஹிந்த் காலேஜில் காமர்ஸ் டிகிரியில சேர்ந்த குணால் காம்ரா 2வது வருஷத்தோட படிப்பை பாதியில நிறுத்திட்டு ஒரு விளம்பர கம்பெனியில வேலைக்கு சேர்ந்துட்டாரு. 11 வருஷம் அங்க வேலை பார்த்தாலும் லைஃப்ல ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங். அதை தேட போய் தான் 2013 அவரோட ஸ்டாண்டப் காமெடிக்கான பயணம் தொடங்குச்சு. ஆரம்பத்துல மும்பைல இருக்க கேன்வாஸ் லாஃப்ட் கிளப்ல லைவா ஸ்டாண்டப் காமெடியை பண்ணிட்டு இருந்தாரு குணால். அப்படி ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோக்கள்ல ஒண்ணு 2017 யூடியூப்ல வெளியாச்சு. அந்த காலத்துல, அதாவது ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு முன்ன பாஜக ஆட்சிக்கு வந்த புதுசு. மோடி சரியில்லை, ஆட்சி சரியில்லைன்னு எதிர்கட்சிகள் ஏதாச்சும் சொன்னா உடனே அங்க எல்லையில ராணுவ வீரர்கள்னு பாஜக பக்தர்கள் பஜனை பாட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதையே ஒரு கண்டென்ட் ஆக்கி அவர் பண்ணின 8 நிமிஷ காமெடி வீடியோ வியூஸோட சேர்ந்து கொலை மிரட்டல்களையும் கொண்டு வந்துச்சு. ஆனா வாத்தியாரே முதல் மர்டர்ன்ற லெவல்ல தான் அந்த மிரட்டல்களை கொண்டாடிச்சு குணாலோட டீம். சேனல்ல அப்லோட் செஞ்ச அந்த முதல் வீடியோவே வைரல் ஆனதால ஓவர் நைட்ல இந்தியா முழுக்க செலிபிரிட்டியா மாறிட்டாரு குணால். அவன் எடுக்கிற முடிவும் நமக்கு சாதகமா தான் இருக்குன்ற மாதிரி பாஜக டார்கெட் பண்ணினதாலேயே அவர் ரிலீஸ் செஞ்ச அந்த வீடியோ இன்னைக்கு 18 மில்லியன் வியூஸை தாண்டி இருக்கு. இதற்கப்புறமா ஷட்டப் யா குணால்னு 2017 அதே யூடியூப் சேனல்ல இன்னொரு நிகழ்ச்சியை தொடங்கினாரு குணால் காம்ரா. அன்றாட செய்திகளை செய்தி நிறுவனங்கள் கையாளுகிற விதம், கூடவே அரசியல் பிரபலங்களோட அந்தர்பல்டி பேட்டிகளை வச்சு கேஷுவலா கொண்டுட்டு போற ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட். இந்த நிகழ்ச்சியில ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத், பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா, காங்கிரஸோட பிரியங்கா சதுர்வேதி, அசாதுதீன் ஓவைசின்னு கட்சி பாகுபாடே இல்லாம பல பேர் கலந்துக்கிட்டாங்க. குணால் காம்ராவும் கட்சி பாகுபாடே இல்லாம அவங்கள சகட்டு மேனிக்கு ரோஸ்ட் செஞ்சு திரும்பி அனுப்பி வச்சாரு. இதுல உமர் காலித், கன்ஹயா குமார் 2 பேரையும் வச்சு குணால் காம்ரா நடத்தின நிகழ்ச்சி அதிரி புதிரி ஹிட். இன்னொரு பக்கம் லெப்டிஸ்ட் மைண்ட் செட்ல இருக்கிறதா விமர்சனங்களும் இருந்துச்சு. காமெடி பண்ண வந்தவர் அரசியல் பக்கம் தலை வச்சு அடிக்கடி சர்ச்சையில சிக்கினதால வீட்டை காலி பண்ணிருப்பான்னு ஊனரமாவே வந்து கெஞ்சிற அளவுக்கு தாராள மனசோட வசவுகளை வாரி இறைச்சிருக்கு நம்ம அரசியல் கட்சிகளும் அதோட ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தொண்டர்களும். ஏதோ காமெடி ஷோஸ்ல மட்டும் இப்படி புரட்சி மோட்ல முறுக்கிக்கிட்டு அதை ஹியூமரா சொன்னா பரவாயில்ல, ரியல் லைஃப்லயும் அப்படியே இருந்தா இப்படி. 2020 ஒரு தடவை இண்டிகோ பிளைட்ல போன குணால் காம்ரா அங்க அர்னாப் கோஸ்வாமியை பார்த்ததும் ட்ரிகர் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பாஜகவோட மவுத் பீஸ்னு எதிர்கட்சிகளால அடிக்கடி தாக்கப்படுற அர்னாப் கோஸ்வாமி பட்டியலினமானவர் ரோஹித் வெமுலா சூசைட கையாண்ட விதம் தான் குணால் காம்ராவோட கோவத்துக்கு காரணம். முடிஞ்சா என் கூட விவாதத்துக்கு வாங்கன்னு பிளைட்குள்ள வச்சு அர்னாப காம்ரா சுத்தி வளைக்க ஸ்டூடியோக்குள்ள கத்தி மட்டுமே பழக்கப்பட்ட அர்னாப் கோஸ்வாமி அடங்கி போய் உட்கார்ந்திருந்த அந்த அரிய வகை 2 நிமிஷ வீடியோ வைரல் ஆகி போச்சு. உடனே இண்டிகோ நிறுவனம் காம்ராவை அடுத்த 6 மாசம் பிளைட்ல ஏத்த மாட்டோம்னு அறிவிச்சது. அதுதான் ஏதோ தனியார் நிறுவனம் தன்னிச்சையா முடிவெடுக்குதுன்னா அடுத்த நாளே அப்போ அரசு நிறுவனமா இருந்த ஏர் இந்தியாவும் குணால் காம்ராவுக்கு காலவரையற்ற தடை போட்டுச்சு. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய மத்திய விமானத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஏன் மற்ற நிறுவனங்களும் இதையே ஃபாலோ செய்யக்கூடாதுன்னு தூண்டி விட்டாரு. இதனால ஸ்பைஸ் ஜெட், கோயர் நிறுவனங்களும் குணாலுக்கு நோ சொல்லி அறிவிப்பு வெளியிட்டுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் அசந்து போகாம பேன் செஞ்ச இண்டிகோ மேல 25 லட்சம் ரூபாய் கேட்டு கோர்ட்டுக்கு இழுத்து விட்டாரு குணால். அதே 2020 மே மாசம் சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து அது ஒரு பிராமின் பணியா நிறுவனம்னு பேசி இன்னொரு சர்ச்சையில சிக்கினார். அடுத்த ஒரு சில மாதங்கள்ல இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. 2018 நடந்த ஒரு தற்கொலையை தூண்டின வழக்குல கைது செய்யப்பட்ட அர்னாப் கோஸ்வாமியை ஒரே வாரத்துல அவசரமா ஜாமீன்ல விடுவிச்சது உச்சநீதிமன்றம். இதனால சுப்ரீம் கோர்ட்டை கண்டென்ட் ஆக்கி ட்வீட் போட்டு மறுபடியும் சர்ச்சையில சிக்கினாரு குணால் காம்ரா. அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடலான்னு அட்டர்னி ஜெனரலே அனுமதி கொடுத்தாரு. ஆனாலும் மற்ற தனிநபர் விடுதலையில மட்டும் அநியாயத்துக்கு அமைதியா இருக்க சுப்ரீம் கோர்ட்டை அப்படியெல்லாம் லேசா விட்டுட முடியாதுன்னு தன்னோட நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா நின்னாரு குணால் காம்ரா. இப்படி அடிக்கடி சர்ச்சையில சிக்கிறதாலேயே அவருடைய நிகழ்ச்சிகளுக்கும் அடிக்கடி சிக்கல் வரதும் நடக்கும். அப்படிதான் 2022 குர்காவுன்ல நடக்க இருந்த நிகழ்ச்சிக்கு விஸ்வ இந்து பரிஷத் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. காண்டாகி போன காம்ரா, நான் இந்து விரோதினா காந்தியை கொண்ட கோட்சேவுக்கு
கண்டனம் தெரிவிச்சு நீங்க ப்ரோ இந்து நிரூபிங்கன்னு சவால் விட்டு வாயடிக்க வச்சாரு. இப்போ அவரை டார்கெட் செஞ்சிருக்கிறது அவரோட சொந்த ஊரான மும்பையில இருக்க சிவசேனா. நயா பாரத்ங்கிற பேர்ல அவர் நடத்தின காமெடி ஷோல ஒரு பாலிவுட் பாட்டுக்கு மெட்டு போட்டு பாடினாரு குணா. அரசியல் ரீதியா எழுதப்பட்ட அந்த பாட்டுல அங்கங்க துரோகின்ற வார்த்தை வரவும் நம்மால தாயா திட்டான்னு ஷிண்டே சிவசேனா ஆட்கள் கொந்தளிச்சு போய் நிகழ்ச்சி நடந்த இடத்தை அடிச்சு நொறுக்கிட்டு காம்ராவை வலவீசி தேடிட்டு இருக்காங்க. 2022 சிவசேனாவை உடைச்சு பாஜகவோட கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்ச ஷிண்டே துரோகி இல்லாம வேற என்னன்னு உத்தவ் தாக்கரே காம்ராவுக்கு சப்போர்ட்டா களமிறங்கி இருக்காரு. பேச்சுரிமை எல்லாம் ஓரளவுக்கு தானே எச்சரிச்சிருக்காரு ஷிண்டே. காம்ராவை அரெஸ்ட் செய்யற வேலைகளை முடுக்கி விட்டுருக்காரு முதலமைச்சர் பட்னாவிஸ். இது எதுக்குமே காம்ரா அசைஞ்சு கொடுக்கறதா இல்ல, மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. இப்போ 2வது துணை முதலமைச்சரா இருக்க அஜித் பவார் முன்னொரு காலத்துல முதல் துணை முதலமைச்சரா இருக்க ஷிண்டேவை பத்தி என்ன சொன்னாரோ அதைத்தான் நானும் சொல்லியிருக்கேன்னு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை திருப்பி விட்டு வேடிக்கை காட்டிட்டு இருக்காரு. என்னதான் குணால் காம்ரா ரொம்ப ஈஸியா அந்த விவகாரத்தை ஹேண்டில் செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் வீர்தாஸ், முனவர் ஃபாருக்கி, ரன்வீர் அலபாடியான்னு பல செலிபிரிட்டிகள் தங்களோட ஷோல பேசின பேச்சுக்களுக்கு அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை பேச்சுரிமை எங்க இருக்குங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. வெறுப்பு பேச்சு பேசி வன்முறையை தூண்டிவிட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் சுதந்திரமா சுத்தும் போது அந்த அரசியல்வாதிகளோட செயல்பாடுகளை கேள்வி கேட்கிற செலிபிரிட்டிகளை டார்கெட் செய்யறது ஏன்னு கொந்தளிக்கிறாங்க நெட்டிசன்கள். உங்களுக்காக இன்னொரு ஃபேக்டும் கூட இருக்கு. ஊடக சுதந்திரத்துல இந்தியா இப்போ 159வது இடத்துல இருக்கு.